பெருமையும். ஆனால் இந்த முக்குலம் என்ன செய்தது தமிழ்நாட்டிற்கு யோசித்து பாருங்கள். 1857 முதல்ல சிப்பாய் கழகம், அதுதான் சுதந்திரத்திற்காக கொடுக்கப்பட்ட முதல் குரல் என்பது மறைக்கப்பட்ட வரலாறு. உண்மையான வரலாறு புலித்தேவன் 1750 முதல் குரல் கொடுத்தவன் பூலித்தேவன். அதன் பிறகு முத்துவடுகநாதர், அதன் பிறகு கிழவன் சேதுபதி. இதோ சென்னை ஜார்ஜ் கோட்டையிலே ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டு 14 வருஷம் சுதந்திரத்துக்காக போராடி சிறையிலேயே செத்தான், உயிரை விட்டான். அதுக்கப்புறம் வந்தவர் தான் பாஸ்கர சேதுபதி. அந்த மன்னர் தான் முதலாக சுவாமி விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பி பணத்தொகை கொடுத்து கப்பல் அனுப்பி திருப்பி வந்த உடனே அவரை சும்மா கையை பிடிச்சு கூட்டு போய் முடிச்சுக்கிறேன் ஐயா, பக்கத்துல வராதிங்க, 1/2 நிமிஷம் முடிச்ச உடனே வந்த உடனே அந்த சுவாமி விவேகானந்தரை கப்பல்ல இருந்து இறக்கின உடனே சும்மா கையை பிடிச்சு கூட்டு போயிருக்கலாம். இல்ல, செய்யல. இந்த முக்குலத்தை சேர்ந்த அந்த மன்னர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் காலை எடுத்து தான் தலையில வச்சு கூட்டு போனாரு. அப்படிப்பட்ட இனம்தான் இந்த முக்குலம். அந்த முக்குலத்தில் பிறந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தெய்வமாக இன்று மதிக்கப்படுகின்ற தேவர் பெருமானாருடைய சிலை இல்லாத தென் தமிழகத்தில் எந்த ஊருமே கிடையாது. அப்பேற்பட்டவர் என்ன செய்தார்? குற்றப்பரம்பரை என்று இழுக்கில் இருந்த இந்த தேவர் சமுதாயத்தை அதிலிருந்து விடுவித்தார். அதற்காக தன்னுடைய வாழ்நாளில் பல வருஷங்களை ஜெயிலில் கழித்த அந்த மனிதர் செய்தது குற்றப்பரம்பரிலிருந்து தேவர் இனத்தை விடுவித்தது. அதற்கு பிறகு மிகப்பெரிய சாதனை இன்று நடந்திருக்கிறது. அதை நடத்தியது ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள். அந்த சாதனையை செய்து கொடுத்தது எனக்கு பி.கே. மூக்கையா தேவர் என்னுடைய தாத்தா. அந்த வழி அந்த போட்டோவெல்லாம் அதுல பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. நான் எந்த இனத்துக்காகவும் பேசவில்லை. நான் கலைஞர் எப்படி பொதுவோ அதுபோல் இந்த கலைஞனும் பொது, அது உண்மை. ஆனால் சில விஷயங்களை மறைக்க முடியாது, இதுதான் உண்மை. அந்த வழியில் பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த விஷயத்தை இந்த சமுதாயத்துக்காக மட்டுமல்ல, இது போன்ற எத்தனையோ சமுதாய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் இந்த உதவி சென்று அடைந்திருக்க